अथ त्रयोदशोऽध्यायः। अर्जुन उवाच प्रकृतिं पुरुषं चैव क्षेत्रं क्षेत्रज्ञमेव च एतद्वेदितुमिच्छामि ज्ञानं ज्ञेयं च केशव। श्रीभगवानुवाच इदं शरीरं कौन्तेय क्षेत्रमित्यभिधीयते एतद्यो वेत्ति तं प्राहुः क्षेत्रज्ञ इति तद्विदः। அர்ஜுனன் கூறினான், பிரகிருதி, புருஷ மற்றும் களம், களத்தை அறிபவன், மேலும் ஞானம், ஞானத்தின் இறுதி, இவற்றை பற்றி நான் அறிய விரும்புகின்றேன். பகவான் கூறினார், இந்த உடல் களம் என்று அழைக்கப்படுகின்றது. இவ்வுடலை அறிபவனே களத்தை அறிபவன் ஆவான். क्षेत्रज्ञं चापि मां विद्धि सर्वक्षेत्रेषु भारत। क्षेत्रक्षेत्रज्ञयोः ज्ञानं यत् तज्ज्ञानं मतं मम। பரதகுலத் தோன்றலே, எல்லா உடல்களிலும் நானே அறிபவனாக இருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உடலையும் அதன் உரிமையாளனையும் புரிந்து கொள்வதே ஞானம் என்று அழைக்கப்படுகின்றது. இதுவே எனது அபிப்பிராயம். தத்ஷேத்ரம் யச்ச யாத்ருக்ச யத்விகாரி யதஸ்ச யத் சச்சயோ யத் பிரபாவஸ்ச தத் சமாசேன மே ஷ்ருணு. செயற்களம் அது எவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது? அதன் மாற்றங்கள் என்ன? எப்போது அது உண்டாக்கப்படுகின்றது? செயல்களின் களத்தை அறிபவன் யார்? அவனது செல்வாக்குகள் என்ன என்பதை பற்றிய எனது சுருக்கமான விளக்கத்தை இனி கேள். ऋषिभिर् बहुधा गीतम् छन्दोभिः विविधैः पृथक् ब्रह्मसूत्रपदैश्चैव हेतुमद्भिः विनिश्चितैः. செயல்களின் களம், செயல்களை அறிபவன், இவற்றை பற்றிய அறிவு பற்பல முனிவர்களால் பல்வேறு வேத நூல்களில் விவரிக்கப்பட்டு இருக்கின்றது. காரணம், விளைவு பற்றிய எல்லா விதமான ஆய்வுடனும் அது அளிக்கப்பட்டுள்ளது. மகாபூதானி அஹங்காரோ புத்திஹி அவ்யக்தமேவ ச இந்திரியாணி தசைகம் ச பஞ்சசேந்திரியகோச்சராः இச்சாத்வேஷः சுகம் துக்கம் சங்காதः சேதனாத்ருதிः ஏதக்ஷேத்ரோ சமாசேன சவிகாரம் உதாகிருதம். 5 பெரும் உலகங்கள், அகங்காரம், அறிவு, தோன்றாதது, 10 புலன்கள், மனம், 5 புலன் விஷயங்கள், விருப்பம், வெறுப்பு, இன்பம், துன்பம், மொத்தம், உயிர் அறிகுறிகள் மற்றும் திட நம்பிக்கைகள், இவையெல்லாம் சுருக்கமாக செயல்களின் களம் மற்றும் அதன் இடை விளைவுகள் என்று கருதப்படுகின்றன.
अमानित्वम् अदम्भित्वम् अहिंसा क्षान्तिः आर्जवम् आचार्योपासनं शौचं स्थैर्यम् आत्मविनिग्रहः इन्द्रियार्थेषु वैराग्यम् अनहङ्कार एव च जन्म मृत्युजरा व्याधि दुःखदोषानुदर्शनम् आसक्तिः अनभिष्वङ्गः पुत्रदार गृहादिषु नित्यं च समचित्तत्वम् इष्टानिष्टोपपत्तिषु मयि चानन्ययोगेन भक्तिः अव्यभिचारिणी विविक्तदेश सेवित्वम् अरतिः जनसंसदि अध्यात्म ज्ञाननित्यत्वम् तत्त्वज्ञानार्थ दर्शनम् एतज्ज्ञानमिति प्रोक्तम् अज्ञानं यदतोऽन्यथा அடக்கம், பெருமையின்மை, அஹிம்சை, பொறுமை, எளிமை, தக்க ஆன்மீக குருவை அணுகுதல், தூய்மை, நிலை பெறலாமை, புலனடக்கம், புலன் நுகர்வு விஷயங்களின் துறவு, பொய் அகங்காரம் இல்லாமை, பிறப்பு, இறப்பு, மூப்பு, பிணி என்னும் தீமைகளை கவனித்தல், மனைவி, மைந்தர், இல்லம் மற்றும் பிறரிடம் பற்றின்மை, இன்ப துன்ப நிகழ்ச்சிகளில் சமநிலைமை, என்னிடம் மாறாத கலப்பற்ற பக்தி, பொதுமக்கள் கூட்டத்தினின்றும் விலகி இருத்தல், ஆன்மீக உணர்வின் முக்கியத்துவத்தை ஏற்றல், பரம உண்மைக்காக தத்துவ ஆய்வு செய்தல், இவை எல்லாவற்றையும் ஞானமாக அறிவிக்கின்றேன். இவற்றிற்கு எதிரானவை எவையோ அவையெல்லாம் அஞ்ஞானமே. ज्ञेयं यत्तत् वक्ष्यामि यज्ञात्वा अमृतमश्नुते अनादिमत्परं ब्रह्म न सत्तन्नासदुच्यते. இனி எதை அறிவதால் நீ நித்தியத்தை சுவைப்பாயோ அந்த அறியப்பட வேண்டியதை நான் விளக்குகின்றேன். இது துவக்கமற்றது, எனக்கு கீழ்ப்பட்டது. ஆத்மா என்று அழைக்கப்படுகின்ற இது ஜட உலகின் காரண விளைவுகளுக்கு அப்பாற்பட்டதாக இருப்பது. சர்வத பாணிபாதம் தத் சர்வதோக்ஷிஷிரோமுகம் சர்வதக ஸ்ருதிமல்லோகே சர்வமாவ்ருத்ய திஷ்டதி. எல்லா இடங்களிலும் அவரது கரங்களும் கால்களும் கண்களும் முகங்களும் இருக்கின்றன. அவர் எல்லாவற்றையும் கேட்கின்றார். இவ்வாறு பரமாத்மா இருக்கின்றார். சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய விவர்ஜிதம் அசக்தம் சர்வபிஜ்ஜைவ நிர்குணம் குணபோத்ரு ச. எல்லா
புலன்களின் மூல காரணமாக இருந்தாலும் கூட புலன்கள் இல்லாதிருக்கிறார். எல்லா உயிர் வாழிகளையும் காப்பவர் தாமாயினும் பற்றற்றவராயிருக்கின்றார். இயற்கை குணங்களுக்கு உயர்ந்தவராயிருக்கும் அதே சமயத்தில் ஜட இயற்கையின் எல்லா குணங்களுக்கும் அவரே இறைவனாயிருக்கிறார். பகிரந்தஷ்ட பூதானாம் அச்சரம் சரமேவ ச சூக்ஷ்மத்வாத் ததவிஜ்ஞேயம் தூரஸ்தம் ச அந்திகே ச தத். அவர் அசைவனவற்றிலும் அசையாதவனவற்றிலும் உள்ளும் புறமும் நிலை பெற்றிருக்கின்றார். ஜடப்புலன்களின் வலிமையால் காண்பதற்கோ அல்லது அறிவதற்கோ அப்பாற்பட்டிருக்கிறார். மிக மிக தொலைவில் இருப்பினும் அவர் எல்லோருக்கும் அருகில் இருக்கிறார். அவிபக்தம் ச பூதேஷு விபக்தமிவ ச ஸ்திதம் பூதபர்த்ரு ச தஜ்ஞேயம் கிரசிஷ்ணு பிரபவிஷ்ணு ச. பரமாத்மா பிரிந்திருப்பதாக தோன்றினாலும் என்றுமே பிரிவு பெறாமல் இருக்கிறார். அவர் ஒருவராகவே நிலைத்திருக்கிறார். ஒவ்வொரு உயிர் வாழியின் பாதுகாப்பாளராயினும் எல்லாவற்றையும் அழிப்பவரும் அபிவிருத்தி செய்பவரும் கூட அவரே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஜோதிஷாமபி தஜ்ஜோதிஹி தமஸः பரம் உச்யதே ஞானம் ஞேயம் ஞானகம்யம் ஹிருதி சர்வஸ்ய விஷ்டிதம். பிரகாசிக்கும் பொருள் எல்லாவற்றிற்கும் ஒளியின் மூலம் அவரே. ஜடத்தின் இருட்டிற்கு அப்பாற்பட்டவராயும் தோன்றாதவராயும் இருக்கின்றார். அவரே ஞானம், ஞானத்தின் விஷயம், ஞானத்தின் லட்சியம். ஒவ்வொருவருடைய இதயத்திலும் அவர் அமைந்திருக்கிறார். இதி க்ஷேத்ரம் ததா ஞானம் ஞேயம் சோக்தம் சமாசதः மத்பக்தः ஏதத்விஜ்ஞாய மத்பாவாய உபபத்யதே. இவ்வாறு செயல்களின் களம், அதாவது உடல், ஞானம் அறியப்படக்கூடியது. இவையெல்லாம் சுருக்கமாக என்னால் விவரிக்கப்பட்டன. எனது பக்தர்கள் மட்டுமே இவற்றை தெளிவாக புரிந்து கொண்டு எனது இயற்கையை அடைய முடியும். பிரகிருதிம் புருஷம் செய்வ வித்யநாதி உபாவபி விகாராம்ஸ்ச குணாம்ஸ்சைவ வித்தி பிரகிருதி சம்பவம். ஜட இயற்கையும் உயிர் வாழிகளும் ஆரம்பமற்றவை. அவர்களது மாற்றங்களும் குணங்களும் ஜட இயற்கையின் உற்பத்தி பொருட்களே. காரிய காரண கர்த்ருத்வே ஹேதுः பிரகிருதிः உச்யதே புருஷः சுக துக்கானாம் போக்த்ருத்வே ஹேதுः உச்யதே. ஜட செயல்கள், விளைவுகள், இவை எல்லாவற்றின் காரணமும் இயற்கை என்று கூறப்படுகின்றது. ஆனால் இவ்வுலகில் பல்வேறு விதமான இன்ப துன்பங்களின் காரணம் உயிர் வாழியே. புருஷः பிரகிருதிஸ்தோ हि புங்க்தே பிரகிருதிஜான் குணான் காரணம் குணசங்கோஸ்ய சதசத்யோனி ஜல்பசு. உயிர் வாழி
இயற்கையின் முக்குணங்களை அனுபவித்துக் கொண்டு வாழ்க்கையின் வழிகளை இவ்வாறு பின்பற்றுகின்றான். இது ஜட இயற்கையுடனான அவனது தொடர்பின் காரணமாகவேயாம். இவ்வாறு பல்வேறு இனங்களில் அவன் நன்மையையும் தீமையையும் சந்திக்கின்றான். उपद्रष्टानुमन्ता च भर्ता भोक्ता महेश्वरः परमात्मेति चाप्युक्तो देहेऽस्मिन् पुरुषः परः. இருப்பினும் இந்த உடலில் தெய்வீகமான அனுபவிப்பவர் வேறொருவர் இருக்கிறார். அவரே இறைவன், பரம உரிமையாளர். அனுமதிப்பவராயும் மேற்பார்வை செய்பவராயும் இருப்பவர் பரமாத்மாவாக அறியப்படுபவர். य एवं वेत्ति पुरुषं प्रकृतिं च गुणैः सह सर्वथा वर्तमानोऽपि न स भूयो अभिजायते. ஜட இயற்கை, உயிர் வாழி, இயற்கை குணங்களின் இடைவிளைவு இவை பற்றிய இந்த தத்துவத்தை புரிந்து கொள்பவன் எவனோ அவனது தற்போதைய நிலை ஏதாயினும் அவன் மீண்டும் இங்கே பிறவி எடுப்பதில்லை. ध्यानेनात्मनि पश्यन्ति केचित् आत्मानम् आत्मना अन्ये साङ्ख्येन योगेन कर्मयोगेन चापरे. சிலரால் தியானத்தாலும் சிலரால் ஞானத்தை விருத்தி செய்து கொள்வதாலும் மற்றும் சிலரால் பலனுக்கான இச்சையின்றி செயல்படுவதாலும் பரமாத்மா உணரப்படுகின்றார். अन्येत्वेवम् अजानन्तः श्रुत्वान्येभ्य उपासते तेऽपि चातितरन्त्येव मृत्युं श्रुतिपरायणाः. ஆன்மீக ஞானத்தில் ஆழ்ந்த அனுபவம் இல்லாதவராய் இருப்பினும் பிறரிடமிருந்து கேட்டபின் முழுமுதற் கடவுளை வழிபடத் தொடங்கும் சிலரும் இருக்கின்றனர். அவர்களும் பிறப்பு இறப்பின் வழியினின்றும் உயர்ந்து விடுகின்றனர். यावत् सञ्जायते किञ्चित् सत्त्वं स्थावरजङ्गमम् क्षेत्रक्षेत्रज्ञ संयोगात् तद्विद्धि भरतर्षभा. அசைவனவும் அசையாதனவும் என நீ என்னென்ன இருப்பதாக காண்கின்றாயோ அவையெல்லாம் செயல்களின் களமும் களத்தை அறிபவனும் இணைந்த கலவையேயாம். समं सर्वेषु भूतेषु तिष्ठन्तं परमेश्वरं विनश्यत्स्व विनश्यन्तं यः पश्यति स पश्यति. எல்லா உடல்களிலும் பரமாத்மாவை காண்பவனும் ஆத்மாவோ பரமாத்மாவோ என்றும் அழிக்கப்படுவதில்லை என்பதை புரிந்து கொள்பவனுமே உண்மையில் காண்பவன் ஆகின்றான். समं पश्यन् हि सर्वत्र समवस्थितम् ईश्वरम् न हि नस्त्यात्मनात्मानं ततो याति परां गतिम्. பரமாத்மாவை ஒவ்வொரு உயிர் வாழியிலும் காண்பவனும் எங்கும் சமமாக காண்பவனும் தன் மனதால் தன்னை தரமிழக்க செய்து கொள்வதில்லை. இவ்வாறு
அவன் தெய்வீக லட்சியத்தை அணுகுகின்றான். பிரகிருத்யைவ ச கர்மாணி கிரியமாணானி சர்வஷக யப் பஷ்யதி ததாத்மானம் அகர்த்தாரம் ச பஷ்யதி. ஜட இயற்கையால் ஆக்கப்பட்ட உடலே எல்லா செயல்களையும் செய்கின்றது என்பதையும், ஆத்மா எதுவும் செய்வதில்லை என்பதையும் காண்பவனே உண்மையில் காண்கின்றான். யதா பூத ப்ருதக்பாவம் ஏகஸ்தம் அனுபஷ்யதி தத ஏவ ச விஸ்தாரம் பிரம்ம சம்பத்யதே ததா. பல்வேறு ஜட உடல்களினால் ஆன பற்பல தோற்றங்களை காணும் நிலையை கடந்து விடும் பொழுது அறிவுள்ள ஒரு மனிதன் பிரம்ம உணர்வை அடைகின்றான். இவ்வாறு வாழிகள் எங்கும் பறந்திருப்பதை அவன் காண்கின்றான். அநாதித்வாத் நிர்குணத்வாத் பரமாத்மாயம் அவ்யயக ஷரீரஸ்தோபி கௌந்தேய ந கரோதி ந லிப்யதே. நித்தியத்தின் கண்ணோட்டத்தை உடையவர்கள் ஆத்மா தெய்வீகமானது, நித்தியமானது, ஜட இயற்கைக்கு அப்பாற்பட்டது என்பதை காண முடியும். அர்ஜுனா, ஜட உடலின் தொடர்பில் இருந்தாலும் கூட ஆத்மா எதையும் செய்வதோ அல்லது சிக்குறுவதோ இல்லை. யதா சர்வகதம் சௌக்ஷ்ம்யாத் ஆகாஷம் நோபலிப்யதே சர்வத்ராவஸ்திதோ தேஹி ததாத்மா நோபலிப்யதே. எங்கும் நிறைந்திருப்பாய் இருந்தாலும் தனது நுண் இயற்கையால் ஆகாயம் எதனுடனும் கலக்காமல் இருப்பது போலவே பிரம்ம நோட்டத்தில் நிலை பெற்ற ஆத்மாவும் உடலில் அமைந்திருந்தாலும் கூட உடலுடன் கலப்பதில்லை. யதா பிரகாஷயத்யேகः கிருஷ்ணம் லோகம் இமம் ரவிஹி க்ஷேத்ரம் க்ஷேத்ரி ததா கிருஷ்ணம் பிரகாஷயதி பாரத. ஒரே ஒரு சூரியன் இந்த அகிலம் முழுவதையும் பிரகாசமாக்குவது போலவே உடலினுள் இருக்கும் அந்த ஆத்மாவே உணர்வால் உடல் முழுவதையும் பிரகாசப்படுத்துகின்றான். க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞயோः ஏவம் அந்தரம் ஞானசக்ஷுஷா பூத பிரகிருதி மோக்ஷம் ச யே விதுர்யாந்தி தே பரம். உடலுக்கும் உடலின் உரிமையாளனுக்குமான இந்த வேறுபாட்டை அறிந்து காண்பவனும் இந்த தலையினின்றும் விடுதலை பெறுவதற்கான முறையை புரிந்து கொள்ளக்கூடியவனுமான ஒருவனும் பரம இலக்கை அடைகின்றான். ஓம் தத் சதிதி ஸ்ரீமத்பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகோ நாம த்ரயோதசோऽध्यायः.